வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மகா மேக்ஸ் கோச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் பயிற்சி 1.2 கேள்வி எண் 4. இதுக்கு முன்னாடி போட்ட சம்ஸ் எதுவும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4வது கொஷின், கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புகுறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க அப்படின்னு சொல்லி நமக்கு சப்டிவிஷனில் 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின், எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு 2y x belongs to set of 2, 3, 4, 5. y belongs to set of 1, 2, 3, 4. Second question, x, y, y equal to x plus 3. x, y ஆகியவை இயல் எண்கள் less than 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஆன்சரில் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எழுதணும். நம்ம ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் தான் முதல்ல பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5. ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸோட எந்த வேல்யூவுக்கு ஒய்யோட எந்த வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஒய்க்கு 1 அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 1 2ன்னு கிடைக்குது. ஒய் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தா எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 2 ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்குது. ஒய் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்தா எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 3 ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்குது. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 4 ஈக்குவல் டு 8. ஆனால் நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4 இந்த 4 நம்பராக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6, 8 வந்து நமக்கு கொடுத்த கொஷினில் கொடுக்கல. அப்போ ஒய்க்கு என்ன வேல்யூ வரும்? 2, 4 அது மட்டும்தான் ஒய்யோட இதுவாக வரும். அப்போது ஒய்யோட எந்த வேல்யூ கொடுத்தா எக்ஸுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அது அம்புகுறி படத்தில் குறிச்சிடலாம்ல. அப்போ அம்புகுறி படத்துக்கு என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு என்ன வருது? 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. ஒய்க்கு 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. எழுதிட்டோமா? இப்போ ஒய்க்கு 1ன்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன வந்துச்சு? 2 வந்துச்சு. அப்போ 2க்கும் 1க்கும் ஒரு அம்புகுறி போடலாமா? அதுக்கப்புறம் ஒய்க்கு 2ன்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன வந்தது? எக்ஸுக்கு 4 வந்துச்சு. அப்போ 2க்கும் 4க்கும் சேர்த்து ஒரு அம்புகுறி போடலாம். இதுதான் வந்து அம்புகுறி படம். நம்ம அடுத்து வரைபடத்தில் குறிக்கணும். வரைபடத்தில் எந்த வேல்யூஸ் குறிப்போம்? அதே தான், நம்ம அம்புகுறி படத்தில் எந்த 2 நம்பரை வந்து லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த 2 ஜோடியை மட்டும்தான் அது வரைபடத்தில் குறிப்போம். ஒய்க்கு 1 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ 2ன்னு வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போது எக்ஸில் 2 எங்கே இருக்குது, ஒயில் 1 எங்கே இருக்குது, ரெண்டும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை குறிக்கணும். 2, 1 அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒய்க்கு 2 அப்படின்னு கொடுக்கும்போது எக்ஸுக்கு 4ன்னு கிடச்சிது இல்லையா? அப்போ எக்ஸில் 4 எங்கே இருக்குது, ஒயில் 2 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அது ஜாயின் ஆகிற அந்த பாயிண்டில் வந்து குறிக்கணும். இதுதான் வந்து வரைபடம். அடுத்துதான் பட்டியல் முறையில் எழுதணும். பட்டியல் முறைனா என்ன? அந்த ஜோடிகளோட கணம் இருக்கும் இல்லையா, அதை எழுதுறது தான் பட்டியல் முறை. அப்போ ஆர் ஈக்குவல் டு 2, 1, 4, 2 இதுதான் வந்து பட்டியல் முறையில் எழுதுறது. இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்லேருந்து எக்ஸசைஸ் சம் வரைக்கும் எல்லா சம்மே உங்களுக்கு வேணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட மகா மேக்ஸ் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு சம் முடிச்சிட்டோம். இதே மாதிரி செகண்ட் சம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ், ஒய், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ், ஒய் ஆகியவை இயல் எண்கள் லெஸ் தென் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? 10க்கும் குறைவாக இருக்கிற இயல் எண்கள். இயல் எண்கள்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நமக்கு தெரியும். அப்போ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் வருமா? ஏன்னா 10க்கு உள்ளன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 வராது, 9 வரையும் தான் வரும். அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போது எக்ஸு ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எந்த எக்ஸோட வேல்யூக்கு ஒய் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதுக்கு தான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அதில் எக்ஸோட வேல்யூ 1, 2, 3 அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் எக்ஸ் எது ஒய் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். போன சம்மில் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே மாதிரி வாங்க கண்டுபிடிக்கலாம். அப்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்ற ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 1 அப்படின்னு கொடுத்தோன்னா ஒய்க்கு என்ன வருது? ஒய் ஈக்குவல் டு 1 + 3 = 4ன்னு கிடைக்குது. எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தோன்னா ஒய் ஈக்குவல் டு 2 + 3 = 5ன்னு கிடைக்குது. அதே மாதிரி தான் எக்ஸுக்கு 3 அப்படின்னு கொடுத்தோன்னா
y ஈக்குவல் டு 3 + 3 ஈக்குவல் டு 6. எக்ஸுக்கு 4ன்னு கொடுத்தோன்னா y ஈக்குவல் டு 4 + 3 ஈக்குவல் டு 7ன்னு வருது. எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தோன்னா y ஈக்குவல் டு 5 + 3 ஈக்குவல் டு 8ன்னு வருது. எக்ஸுக்கு 6ன்னு கொடுத்தோன்னா y ஈக்குவல் டு 6 + 3 9ன்னு வருது. எக்ஸுக்கு 7ன்னு கொடுத்தோன்னா y ஈக்குவல் டு 7 + 3 10. அதே மாதிரி எக்ஸுக்கு 8ன்னு கொடுத்தோன்னா 8 + 3 11. எக்ஸுக்கு 9ன்னு கொடுத்தோன்னா y ஈக்குவல் டு 9 + 3 ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, xyயோட வேல்யூ 10ங்கிற இயலெண்களுக்கு குறைவாக இருக்கணும். ஸோ 10க்கு முன்னாடி இருக்கிற இயலெண்கள் மட்டும்தான் வந்து நமக்கு ஒய்யோட வேல்யூவாக கிடைக்கும். அப்போ என்னென்ன வேல்யூஸ் எடுக்கலாம், y ஈக்குவல் டு 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு சொல்லி வரும். இந்த 10, 11, 12 வந்து ஒய்யோட வேல்யூவாக வராது. அப்போ கிடைச்சிருக்க இந்த xyயோட வேல்யூஸ் தான் வந்து நம்ம அம்புக்குறி படத்துலையும் குறிக்கணும். அம்புக்குறி படத்தில் முதல்ல xyயோட வேல்யூஸ் எழுத போகிறோம். எக்ஸோட வேல்யூ என்னது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஒய்யோட வேல்யூ என்னது, சேம் அதே தான், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதில் என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸோட ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ்க்கு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் கரெக்டாக வந்து அம்புக்குறி போட்டு குறிக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸுக்கு 1 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு ஒய்க்கு 4 அப்படின்னு கிடச்சிது. 2ன்னு கொடுக்கும்போது 5ன்னு கிடச்சிது. 3ன்னு கொடுக்கும்போது 6ன்னு கிடச்சிது. 4ன்னு கொடுக்கும்போது 7ன்னு கிடச்சிது. 5ன்னு கொடுக்கும்போது 8ன்னு கிடச்சிது. 6ன்னு கொடுக்கும்போது 9ன்னு கிடச்சிது இல்லையா. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம குறிக்கணும். இதுதான் வந்து அம்புக்குறி படம். வரைபடத்தில் குறிக்க போகிறோம். அம்புக்குறி படத்தில் எந்த நம்பருக்கெல்லாம் நம்ம அம்புக்குறி போட்டு ஜாயின் பண்ணி வச்சோமோ அந்த நம்பர்ஸை தான் வந்து இதில் குறிக்க போகிறோம். அப்போ முதல்ல என்ன வரும், 1, 4 வருமா. அப்போது எக்ஸில் 1 இருக்கணும், ஒயில் 4 இருக்கணும். ஸோ ரெண்டும் மீட் பண்ணுற அந்த பாயிண்டில் வந்து குறிக்கணும், 1, 4. அதே மாதிரி தான் 2, 5, எக்ஸில் 2, ஒயில் 5. 3, 6, எக்ஸில் 3, ஒயில் 6. 4, 7, எக்ஸில் 4, ஒயில் 7. 5, 8, எக்ஸில் 5, ஒயில் 8. 6, 9, எக்ஸில் 6, ஒயில் 9. இதெல்லாம் மீட் பண்ணுற அந்த பாயிண்டில் வந்து நம்ம குறிக்கணும். இதுதான் வந்து வரைபடம். அடுத்தது பட்டியல் முறை. பட்டியல் முறைன்னு சொல்லும்போது அந்த எக்ஸு ஒய்யோட கரெக்டாக பாயிண்ட் வந்துருச்சு இல்லையா, அதோட ஜோடிகளை வந்து கணங்களில் எழுதுறது தான் வந்து பட்டியல் முறை. அப்போ r ஈக்குவல் டு 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. இதுதான் வந்து பட்டியல் முறை. ஸோ நம்ம 2 சம்மே வந்து முடிச்சிட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நம்ம சென்டரில் 10th மேக்ஸ் டியூஷன் கிளாஸ் போயிட்டுருக்கு. பக்கத்தில் இருக்கவங்க வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.